வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் இன்றைக்கி மண்டே நைட்டாக பார்த்துருப்பீங்க. அதில் நடந்த முக்கியமான கிளாசிக் மூமெண்ட்டை பற்றி இன்றைக்கி வீடியோவை பார்க்கலாம். ரோமன் ரெயின்ஸோட எக்கனாலஜி செக்மெண்ட் பற்றின நடந்திருக்கும். ஜேக்கப் ஹார்ட்டுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் கிளாசிக் இட்டாலியில் நடந்த மேட்சோட ஸ்டிப்புலேஷனு, வெற்றி பெறவங்க லீடர், தோத்தவன் பார்த்தீங்கன்னா அந்த லைனுக்கு பின்னாடி கூட சேர்ந்து இருக்கணும். அடிமை அப்படிங்கிறத நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி புரிய வைக்கலாம். ஆனாலும் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா நீட்டாக இந்த வாரம் நடந்து மண்டே நைட்டாக சொல்லியிருப்பார், ஜேக்கப் நீ என்கிட்ட தோத்துட்ட, பட் ஆனால் நான் வந்து என்னுடைய பிளட் லைனில் ஒரு லைனாக தான் பார்க்குறேன், அதாவது என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தனாக தான் பார்க்குறேன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஆக்சுவலி ரோமன் ரெயின்ஸோடைய எக்கனாலஜி செக்மெண்ட்டில் ரோமன் ரெயின்ஸுக்கிட்ட மண்டிட்டு நான் வந்து உன்னை எக்கனாலஜ் பண்ணுறேன், அதாவது ரோமன் ரெயின்ஸை நான் ஏற்று ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிறத ஒத்துக்கிறேன், நீ தான் ஹெவிவெயிட் சாம்பியன் அப்படிங்கிறத ஜேக்கப் ஹார்ட்டு ரோமன் ரெயின்ஸை பார்த்து சொல்லியிருப்பார். ரோமன் ரெயின்ஸ் அதை அக்செப்ட் பண்ண விதமாக அவருடைய கையை பிடிச்சி தூக்கி கட்டி பிடிக்கல, ரெண்டு பேரும் ஷேக்கன் தான் பண்ணாங்க. ஷேக்கன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை ஏற்றுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜேக்கப் ஹார்ட்டு பார்த்தீங்கன்னா வி த ஒன் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டு அண்ட் பயம் என்னென்னா, ஜேக்கப் ஹார்ட்டு ஒரு பைத்தியமாச்சே, திடீர்னு என்ன நினைப்பான்னு தெரியாது, திடீர்னு வாய்க்குள்ளே கையை விட்டு வெண்ணெய் எடுப்பானே, அந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயப்படுறீங்க. ஆக்சுவலி ஜேக்கப் அதுக்கான விளக்கத்தையும் சொல்லியிருப்பார். விதிமுறைக்கு அவர் வந்து கட்டுப்படுறாரு. தோத்ததுனால ட்ரைபல் சீஃபாக ரோமன் ரெயின்ஸ் ஏற்றுக்கணும், ரோமன் தான் தலைவன், ரோமனுக்கு கீழே தான் அவர் இருக்கணும். ஒருவேளை கோவத்தை என்ன வேணாலும் பண்ணாலும் ரோமனுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஹார்ட்டு பண்ண மாட்டார். அதுதான் ஸ்டிபுலேஷன். ஸோ யாராவது பயப்படுறீங்க, அதாவது ஜேக்கப் ஹார்ட்டுனாலே நமக்கு ஒரு பயம் தானே, திடீர்னு நல்லா இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா டாங்கான் மரணப்படியே ரோமன் ரெயின்ஸுக்கு போட்டுருவார். ஸோ அதே மாதிரி இதுக்கப்புறம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்காது, கவலையப்படாதீங்க. ஜேக்கப் ஹார்ட்டு ஜே ஊசோ மேலே தான் ஒரு கண்ணாக இருக்காது, ரோமன் ரெயின்ஸ் மேலே தான் கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தவிர்த்து ஜே ஊசோ ஏதாவது குள்மாறு பண்ணால் அவர் வாயில் கையை விட்டு வெண்ணெயை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸ்லாம் கிடையாது. அதனால் ஜே ஊசோ தான் கொஞ்சம் பார்த்து இருக்கணும். ரோமன் ரெயின்ஸ் முழுக்க சேஃப். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த பிளட் லைன் இப்படியே கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பிளட் லைன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த பிளட் லைனை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கு காரணம் ஜேக்கப் ஹார்ட்டு என்னும் ஒருத்தர் தான். ஜேக்கப் ஹார்ட்டு ரோமனுக்கு நிகராக இந்த லைனில் இருக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஜேக்கப் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை பயணிப்பார்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்படி பயணிச்சு அதுக்கப்புறமா பிரேக்கப் உண்டாகி ரோமனுக்கும் ஜேக்கப்புக்கும் மீண்டும் ஒரு மேட்ச், அதை நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய மேட்சாக கொண்டு போகிறதுக்கு WWE ஸ்டோரி லைன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு ரோமன்ட்ட டைட்டில் இருக்குது. டைட்டில் இருக்கிற வரைக்கும் ரோமன் ரெயின்ஸை ஜேக்கப் ஹார்ட்டு எக்னாலஜ் பண்ணிவிட்டு ஏற்றுக்குவார். மேபி ரோமன்ட்ட டைட்டில் இல்லாத டைமில், அதாவது ஒரு டைட்டில் தோற்றதுக்கு அப்புறமா சோலோ சிக்காவா மனசு மாறினாரோ, அதே மாதிரி மேபி ஜேக்கப் ஹார்ட்டு ஃப்யூச்சரில் மனசு மாறலாம். ஆனால் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி ஓபா ஃபெமி WWE மண்டே நைட்டால் ஒரு மேட்ச் கொடுத்துருப்பாங்க. நீண்ட நாளுக்கு அப்புறமா ஒரு ரிங் ஆக்ஷனை ஓபா ஃபெமி பண்ணியிருப்பார். NXTக்கு அப்புறமானே சொல்லலாம். சீனியர் ரெஸ்லர்ஸ் எக்கச்சக்க பேர் இருக்கிறாங்க. குறிப்பாக பெண்டா பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன், ஒரு சீனியர் ரெஸ்லர். அதுக்கப்புறமா அதே ரிங்கில் பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவா இருக்கார், அவரும் ஒரு சீனியர் ரெஸ்லர் தான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கார்பனைஸ் இருக்கார். இந்த 3 பேரையும் ஒரு ஆளாக பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணியிருப்பார். அதுலேயும் டாங்காவெல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கி பந்தாடி இருப்பார் ஓபா ஃபெமி. அதாவது ஓபா ஃபெமி இன்றைக்கி ரால ரொம்ப பவர்ஃபுல்லாக காட்டினாங்க. ப்ராக் லெஸ்னர் தோத்துட்டாரு அப்படிங்கிறத மறைக்கிறதுக்காக இட்டாலி ஆடியன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக காட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓபா ஃபெமி பார்த்தீங்கன்னா எல்லாரையும் துவம்சம் பண்ணி ஃபைனலி சோலோ சிக்காவை பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வின் பண்ணியிருப்பார். அஃபிஷியலி நம்பர் 1 கண்டெண்டராக கிங் ஆஃப் த ரிங்குக்கு டோர்னமெண்ட்டில் செலக்ட் ஆகிருக்கு முதல் நபர் ஓபா ஃபெமி தான். ஆக்சுவலி நிறைய பேர் இருக்கிறாங்க, செதரான்ஸ் இருக்கிறாங்க, ப்ரான் பிரேக்கர்லாம் இருக்கார். ஆனால் அஃபிஷியலி செலக்டாக இருக்கிற முதல் ஆள் வந்து ஓபா ஃபெமி தான். ஸோ ஓபா ஃபெமி ஜெயித்தது மட்டும் இல்லாமல் ஒரு வார்னிங்கை ப்ராகுக்கு சொல்லியிருக்காரு. ஏ ப்ராக், நீ வந்து, அதாவது ப்ராகுன்னு கூட சொல்லலை, ஏ க்ரௌட், அதாவது ஏ கோலை, ப்ராக் லெஸ்னரை பார்த்து த கோலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ வந்து 1-1 டன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிற, அந்த டன்னான லைனை கூடிய சீக்கிரம் வந்து நான் வந்து சீர்திருத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை வச்சு பார்க்கும்போது ப்ராக் லெஸ்னருக்கும் ஓபா ஃபெமிக்கும் மீண்டும் ஒரு மேட்ச் எதிர்பார்க்கலாம் போல இருக்குது. படம் நான் தற்போதைக்கு இந்த கிங் ஆஃப் த ரிங்கில் இப்போதைக்கு நடந்த மேட்செல்லாம் ஃபேட்டல் 4-way, இதில் ஓபா ஃபெமி தோற்றுருந்தா கூட பெருசாக தெரிஞ்சிருக்காது. இனி வரும் காலங்கள் நடக்கிற மேட்ச்லாம் சிங்கிள்ஸ் மேட்சாக இருக்கும். அடுத்த டோர்னமெண்ட்டில் வெற்றி பெறவங்க கூட ஃபேஸ் ஆஃப் விளாடணும். அப்படிங்கும்போது ஓபா தோப்பாரா டவுட்டு தான். ஒருவேளை ப்ராக் லெஸ்னர் மூலியமாக இந்த கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டில் தோக்கும் பட்சத்தில், ஓபா ஃபெமி தோக்கும் பட்சத்தில் மீண்டும் ப்ராக் லெஸ்னருக்கும் ஓபா ஃபெமிக்குமான பார்ட் 3 மேட்சை நம்ம எதிர்பார்க்கலாம்.
ஆக்சுவலி அப்படி நடக்கிறது ஒரு நல்ல விஷயம். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஓபா ஃபெவிக்கும் பிராக் லெஸ்னருக்கும் அகைன் ஒரு ரீமேட்ச் நடக்கும் பட்சத்தில் பார்ட் 3 யார் வந்து ஒசத்தி அப்படிங்கிறத தெரியும் விதமாக 2 பேரும் ஒவ்வொன்று இருக்கிறாங்களா, 3வது ஒரு மேட்ச் அதை யார் வெற்றி பெறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே நேரத்தில் குந்தர் கூட விளையாட மாட்டார், ரிட்டைர்மெண்ட் ஆக மாட்டார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் இருக்கும். WWE என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் கிங் ஆஃப் த ரிங்குக்கான டோர்னமெண்ட்டில் முதல் ஆளாக ஓபா ஃபெமி செலக்ட் ஆயிருக்காரு. வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறத உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. கிங் ஆஃப் த ரிங்குக்கான எக்கச்சக்க ஆப்பனன்ட்ஸை WWE வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாலும் ஒரு சில குழல்படி WWEல நடந்திருக்குது. ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் த ரிங்கோடைய மேல் கண்டெண்டருடைய க்ரௌனையும் உமன்ஸோடைய க்ரௌனையும் காட்டியிருப்பார். ஆக்சுவலி இயர்லி ஒரே க்ரௌனை காட்டுறதை பார்த்தா ட்ரிபிள் H வந்து இயர்லி க்ரௌனை மாற்றுறதுல போல இருக்குது. ஒரே க்ரௌனை தான் அப்படியே போட்டிகளை வச்சு இயர்லி பயன்படுத்துகிறாரு போல இருக்குது. முந்தியெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருஷமும் விதவிதமான க்ரௌன்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்போ கிடையாது போல இருக்குது. சரி, அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இவங்கெல்லாம் செலக்ட் ஆகிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் வெப்சைட்டில் பங்கேற்கிறவங்க பேரில் சில மாற்றங்கள் இருக்குது. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, சாமி ஜெயின் அண்ட் ட்ரூ மேக்கின்டரை WWE.com பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த கிங் ஆஃப் த ரிங்கில் அவங்க ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் மெயின் ஸ்டேஜில் பார்த்தா அதில் டாலா டாங்காவையும் ராய்ஸ் கீயும் சேர்த்துருக்குறாங்க. அதாவது டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்த்தீங்களா, WWE பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் அப்டேட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது ட்ரூவும் சாமிசேனும் கிங் ஆஃப் த ரிங்கில் இருக்கிற மாதிரி வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. டிவியில் காட்டும் போது அவங்க 2 பேரும் இல்லாத மாதிரி காட்டியிருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு சிங்கிள் மேட்சாக ப்ரான் பிரேக்கருக்கும் செத்ரான்ஸுக்கும் நடந்திருக்கும். செத்துக்கும் ப்ரான் பிரேக்கருக்கும் மீனிங் ஸ்டோரியை டெவலப் பண்ண வேண்டாம், இத்தோடு முடிச்சிடும். ஒரு மேட்ச்சில் ப்ரான் வின் பண்ணிட்டார், ஒரு மேட்ச் செத்ரான்ஸ் வின் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு இந்த மேட்சை நடத்தினாங்க. அது நல்லாவே தெரிஞ்சுது. ஆக்சுவலி இந்த மேட்ச்சில் செத்ரான்ஸுடைய ஃபயரு உண்மையிலேயே ஃபயருமா வேறு லெவலில் இருந்தது. அண்ட் ஃபைனலி இந்த மேட்ச்சில் செத்ரான்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டார். கிங் ஆஃப் த ரிங்குக்கான டோர்னமெண்ட்டில் இது வரைக்கும் செத் ராலன்ஸ் பங்கேற்கல. ஆக்சுவலி அவருக்கு நெக்ஸ்ட் வீக் தான் பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் த ரிங்குக்கான டோர்னமெண்ட்டே இருக்குது. ஆனால் இந்த வாரமே பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு முடிச்சதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸை கலாய்ச்சது மட்டும் இல்லாமல் அந்த க்ரௌன் பக்கத்தில் போயிட்டு இந்த க்ரௌன் தனக்கு வரப்போகுது அப்படிங்கிறத செத் ராலன்ஸ் காட்டியிருக்காரு. ஆக்சுவலி ஓபா ஃபெமி தான் தற்போதைக்கு நம்பர் 1 கண்டெண்டராக செலக்ட் ஆகிருக்கிறாரு. செத்ரான்ஸ் கூட மோதுறதுக்கு இன்னும் 3 பேர் இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே தலைவனுக்கு கான்ஃபிடென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. மேபி செத்ரான்ஸ் க்ரௌனை வின் பண்ணால் சம்மர் ஸ்லாமில் நம்ம எதிர்பார்க்குற ஒரு மேட்ச் நடக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வீக் ஒரு ஃபேட்டல் 4-வே, அதில் டாலா டாங்கா வேறு இருக்கிறாரு, அடுத்தது நம்ம ரிக்கி இருக்கிறாரு, ஜெவரோமன்ஸ் இருக்கிறாரு, செத் இருக்காரு. இந்த 3 பேரையும் தாண்டி செத்ரான்ஸ் வின் பண்ணுவாரா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீக் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் வீக் குயின் ஆஃப் த ரிங்குக்கான ஒரு டோர்னமெண்ட் நடக்குது. அதில் லிவ் மார்கன் இருக்கிறாங்க. ஆக்சுவலி வெற்றி பெறுவாங்க. ஈச் பிராண்ட், அதாவது எந்த பிராண்டில் இருக்கிற எந்த சாம்பியன்ஷிப் வேணாலும் மோதலாம் அப்படிங்கிறது ஸ்டிபுலேஷன் கரெக்ட். ஃபஸ்ட்டு இன்றைக்கி குயின் ஆஃப் த ரிங்குக்கான ஒரு மேட்ச் நடந்தது. அதில் ஐயோ ஸ்கை வந்து வின் பண்ணிட்டாங்க. நான் வந்து இந்த மேட்ச்சில் ரெக்ஸனை வெற்றி பெறுவாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் ஐயோ ஸ்கை பக்கம் போயிருக்கிறாங்க. அண்ட் தற்போதைக்கு இருக்கிற கண்டென்ட்டில் ஐயோ ஸ்கை மேலே தான் WWE வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க போல இருக்குது. ஃபேன்ஸ் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போது ரெக்ஸனை பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சண்டை போடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி லீவ் என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து குயின் ஆஃப் த ரிங்கை வின் பண்ணி இன்னொரு சாம்பியன்ஷிப் உமன் சாம்பியன்ஷிப்பும் தாங்கிட்ட வரணும், 2 சாம்பியன்ஷிப்பை நான் தான் ஆடிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் ரெக்ஸனுக்கு அது கோவம், அதாவது எல்லாத்தையுமே நீ எடுத்துக்கிற, டாக் டீம் சாம்பியன்ஷிப் பக்கம் மட்டும் நாங்கள் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்ஸனுக்கு அடிக்கடி லிவ் மார்கன் கூட இந்த சண்டை வர மாதிரி காட்டுறாங்க. சொல்ல முடியாது காய்ஸ், மேபி இதில் ஸ்டோரியை டெவலப் பண்ணி சம்மர் ஸ்லாமில் கூட ஒரு மேட்ச் வைக்கலாம். அது எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிவ் மார்கன் மேபி இந்த மேட்ச்சில் தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தோத்துட்டாங்கன்னா அதுக்கு காரணம் ஒருவேளை ரெக்ஸனேவாக இருந்தால் இந்த ஸ்டோரி டெவலப் பண்ணி உங்களுக்குள்ள ஒரு மேட்ச் சம்மர் ஸ்லாமில் நடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆக்சுவலி இது தாங்க உண்மையான பெருமை. எல் கிராண்ட் அமெரிக்கானாக்கும் ஒரிஜினல் எல் கிராண்ட் அமெரிக்கானாக்கும் AAA மேட்ச் நடந்திருக்கும். அதை WWE யூடியூப் சேனலில் தான் லைவாக போட்டிருப்பாங்க. அதை தான் பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிலையும் பார்த்துருப்போம். இந்த மேட்ச் உண்மையிலேயே பங்கமாக இருந்தது. பெஸ்ட் எவர் AAA மேட்ச் அப்படிங்கிற பேர் இதுக்கு கிடச்சிருக்குது. 2 பேருமே WWE சேர்ந்தவங்க AAAல போய் அங்கே வெட்டு காட்டிட்டாங்க. WWE நீ பேசாமல் மூத்தத்தை வாங்கி குடிக்கலாம். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, நல்லா சண்டை போடுறது தெரிஞ்சவங்கள எப்படி சண்டை போடுறாங்க, இப்படிப்பட்ட மேட்சை கொடுக்குறவங்கள நீ WWE குஞ்சுமணியை கலவை விட்டுட்டு இருக்க. AEWல பாரு, இந்த மாதிரி ரசலர்ஸ்க்கெல்லாம் கேப்பு கொடுத்து நல்ல ஸ்டோரிலாம் கொடுத்து நல்லா சண்டை போட வைக்கிறாங்க. ஆனால் WWE மட்டும் குண்டிகளை வைக்கிறது, குஞ்சகளை வைக்கிறது, இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. எல் கிராண்ட் அமெரிக்கானாவே இதுக்கப்புறமாவது ஒழுங்காக காட்டினா நல்லாயிருக்கும். அண்ட் நெட்ஃப்ளிக்ஸுக்கு இந்த மேட்ச் ரொம்ப பிடிச்சதுனால அவங்க அஃபீஷியலாக நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மேட்ச்சை காசு கொடுத்து வாங்கி ராவோடைய போஸ்ட் ஆஃபில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் ரா பார்த்துருப்பீங்களா நெட்ஃப்ளிக்ஸில், அதுக்கப்புறமா இந்த மேட்ச் தான் மெயின் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் காரனுக்கு தெரியுது மேட்ச் நல்லா இருந்தால் காசு கொடுத்து கூட வாங்கலாம் அப்படின்னு. ஆனால் WWEக்கு தெரிய மாட்டுக்கு. Triple H சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. கமெண்ட் செக்ஷனில் பாரு,
நீ என்ன பண்ணணும் அப்படின்றத அவங்களே சொல்லியிருப்பாங்க.